உலக அரங்கில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் ரஷ்யா இப்போது தனது மிகப்பெரிய பலமான தங்க கையிருப்பை ரகசியமாக கரைத்து வருவதாக வெளியான தகவல் உலக நாடுகளை ஒருவித குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. தங்கத்தை வாங்கி குவித்த ஒரே நாடு இப்போது கொத்து கொத்தாக விற்க தொடங்கியுள்ளது. புட்டினின் அடுத்த கட்ட வியூகம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ரஷ்யாவின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி அந்நாட்டின் தங்க கையிருப்பு கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான சரிவை இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் மட்டும் ரஷ்யா சுமார் 16 லட்சம் அவுன்ஸ் தங்கத்தை விற்றுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி ரஷ்யாவின் மொத்த தங்க இருப்பு 7.32 கோடி அவுன்ஸாக குறைந்துள்ளது. இது கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக குறைந்த அளவாகும். தங்கத்தை வாங்கி குவித்த ஒரே நாடு இப்போது விற்க தொடங்கியது ஏன்? இதற்கு பின்னால் இருப்பது உக்ரைன் போர் உருவாக்கிய ஒரு மாபெரும் பொருளாதார நெருக்கடி. ஒரு சாதாரண குடும்பத்தில் செலவு கூடும்போது சேமிப்பில் கை வைப்பது போல ரஷ்ய அரசும் இப்போது தனது தங்க சேமிப்பில் கை வைத்துள்ளது. உக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் விதித்த கடுமையான பொருளாதார தடைகளால் ரஷ்யாவின் பிரதான வருமானமான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த வருவாய் இழப்பால் ஏற்பட்ட பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிக்கவே ரஷ்ய நிதி அமைச்சகம் தனது இருப்பில் இருந்த தங்கத்தையும் டாலரையும் விற்க தொடங்கியது. ஆனால் இந்த விற்பனை நாட்டின் பணமான ரூபிளின் மதிப்பை பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக மிரர் மெக்கானிசம் என்ற ஒரு பொருளாதார உற்பத்தியை ரஷ்யா மத்திய வங்கி பயன்படுத்துகிறது. அதாவது வெளி சந்தையில் விற்கப்படும் தங்கத்திற்கு நிகரான பரிவர்த்தனைகளை உள்நாட்டு சந்தையில் மேற்கொண்டு ரூபிளின் மதிப்பை பாதுகாக்கிறது. உக்ரைன் போர் நீடிக்கும் வரையிலும் சர்வதேச தடைகள் தளர்த்தப்படாத வரையிலும் ரஷ்யா தனது தங்க கையிருப்பை மேலும் விற்க வேண்டிய கட்டாயத்தில்தான் உள்ளது. ஒரு காலத்தில் தனது தங்க கையிருப்பை காட்டி உலகை மிரட்டிய ரஷ்யா இன்று அதே தங்கத்தை விற்று தனது பொருளாதாரத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருப்பது காலத்தின் ஒரு விசித்திரமான விளையாட்டு என்றே சொல்லப்படுகிறது.